உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரோ ஒரு ரோட்ல வரவன் உதவி பண்ண வரானா, அந்த உதவியை ஏத்துக்க கூடாதா? கடுப்ப கலப்பாத, தயவு செஞ்சு போயிடு. முடியாதுங்க. இங்க பாருங்க, இது பைக் இல்ல, ஆட்டோ. நான் அறிவு வாத்தியார் இல்லைங்க, ஆட்டோ டிரைவர். ஏறுங்க மேடம். உங்க வீட்டுக்கு போறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ். டீலா நோ டீலா? அதான், அதேதான். இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அதே ரூட்ல யோசிங்க. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். என்னோட செருப்பு அறந்து விட்டது. தாங்கள் பைக்கில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். எமக்கு உதவி பண்ணுவீர்களா மாட்டீர்களா? சொல்லுங்க. பைத்தியக்கார மாதிரி பேசுற. உனக்கு அறிவே இல்லையா? என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்டியா? ஏங்க, இது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கு. அதோ அங்கதான் நம்ம டீ கடை இருக்கு. வாங்க, உங்க சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்க, அப்படியே நான் புரிஞ்சுக்கிறேன். வாங்க, கமான். விடவே மாட்டியாடா? சாரிங்க, நான் அப்படிதாங்க பிடிவாதக்காரன். 6 மணி நேரம் ஆனா கூட உங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பேனே தவிர, ஆனா நடக்க அலோ பண்ணவே மாட்டேன். சரி, நான் வண்டியில வரேன். ஆனா இதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா உரிமை எடுத்துக்க கூடாது. ஐயோ, நோ. காட் ப்ராமிஸ், நான் வெறும் ஆட்டோக்காரன் மட்டும் தாங்க. வேற எந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். காட் ப்ராமிஸ் பண்ணிருக்க, மறந்துட கூடாது. காட் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், எல்லா ப்ராமிஸுங்க. நீங்க ஏறினா மட்டும் போதுங்க. ஏறுங்க. ஒரு நிமிஷம் தொடச்சிக்கிறேன். ஐயோ, போலாமா? ஏக்கா சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிக்கி. பிரியாணி பொடி ஒண்ணு கூட. என்ன இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா? ஆமாடி. ஏங்க, செருப்பு தைக்கிற அண்ணன் கடையில இல்ல போல இருக்கு. அவர் தேடி நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ரத்னா மேடம், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? இப்ப எதுக்கு கண்ணாடி திருப்பிக்கிட்டு இருக்க? பின்ன என்னங்க, எதிரில உட்காந்துட்டு இருக்கீங்க. வேற எப்படி முகத்தை பார்த்து பேசுறதா? ஆனாலும் நீங்க ரொம்ப கல்லெஞ்சுக்காரீங்க. இப்ப முகத்தை பார்த்து பேசி என்ன பண்ண போற? அட, கேள்வி கேட்டா இன்னும் பதில் வரல. உங்க முகத்துல என்ன இருக்குன்னு தெரியணும்ல, அதான். ஆமா, இந்த முகத்துல ஒண்ணும் இல்ல. என் தலையெழுத்தை தான் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். புரியலையேங்க. புரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எங்க போயிட்டு இருக்க? போச்சுடா. அப்போ நான் சொன்னது உங்களுக்கு நிஜமாவே காதல விழல. எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஏங்க, இதே ரோட்ல இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு. அங்க உங்களை அடைச்சி வச்சு உங்க அண்ணனை மிரட்டி பணம் பறிக்கலான்னு இருக்கேன். ஏ லூசு, எங்க போறேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? ஏற்கனவே சொல்லிட்டேன். அது உங்க காதல விழலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ சரிப்பட்டு வரமாட்ட. முதல்ல வண்டியை நிப்பாட்டு. ஏங்க, உங்களை நான் என்ன கடத்திட்டா போறேன்? சும்மா பேசாம வாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு. நீ வண்டி நிப்பாட்டு போறியா இல்லையா? இல்ல குதிச்சுட்டா? ஏங்க, ஒரு நிமிஷம். நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. நிப்பாட்டு. ஏங்க, இப்ப எதுக்கு இப்படி பிடிவாதமா கண்டுபிடி பேசுறீங்க? முதல்ல எங்க போறேன்னு சொல்லு, அப்பதான் நான் வண்டியில ஏறுவேன். முதல்ல சக மனுஷனை நம்புங்க. நான் என்னங்க உங்களை பாழுங்கணத்துல தள்ளவா கூட்டிட்டு போறேன்? ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் சொன்ன நம்புங்க. தயவு செஞ்சு வண்டியில இருங்க ப்ளீஸ்ங்க. எல்லாரும் பாக்குறாங்க. வாத்தியார், மரியாதை கொடுத்து கொஞ்சம் ஏறலாமே. என்னங்க, ப்ளீஸ் ஏறுங்க. வா, ஏறுங்க. போலாமா? சரி, பத்திரம். இது பாருங்க, நமக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கள நினைச்சு பார்க்கணும் மேடம். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாம் சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கோடு பக்கத்துல அதை விட பெரிய கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கோடு சின்னதா தெரியும். அதே மாதிரிதான் 7th B சீதலட்சுமிக்கும் 3rd B பூமாதேவிக்கும் வேற வழியும் இல்ல, ஆதரவும் இல்ல. அதனால போராடுறாங்க. ஆனா எங்க ரத்னா டீச்சருக்கு ஆதரவு இல்லையா சொல்லுங்க பாப்போம்.
எங்க ரத்னா டீச்சருக்கு ஆதரவு இல்லையா சொல்லுங்க? ரத்னா டீச்சருக்கு அவங்க மேல உயிரையே வச்சிருக்க அண்ணன் இருக்காரு, பாசமா தங்கச்சிங்க இருக்காங்க, பொத்தி பொத்தி வளர்க்குற அப்பா இருக்காரு, கூட நிக்க அண்ணி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கிறப்போ பிரச்சனையை சமாளிக்க முடியாதா? இல்ல பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா? இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறப்போ துவண்டு போய் நிக்கிறது சரியா மேடம்? அம்மா சரி பண்ணியாச்சுமா. பிடிச்சு இழுத்தாலும் பிய்யாதுமா. போட்டு பாருங்க. சரியா இருக்குன்னு. சரிங்கம்மா. மேடம், செருப்பு பிஞ்சு போறது ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ண துரையண்ணன் கிட்ட வந்தது அதுக்கான சொல்யூஷன். பிஞ்ச இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வரதுக்குள்ள உங்களுக்கு 1000 குழப்பம் இருந்துச்சு. நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுது, சொல்யூஷனும் தெரியுது. நீங்க நேரா சொல்யூஷன் கிட்ட வந்தா போதுங்க. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஐயோ, பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம அங்கேயே நின்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. செருப்பு பிஞ்சிருச்சுன்னு நாம அதே இடத்துல நின்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா வருமா சொல்லுங்க? புரியுது. தட் இஸ் ஸ்பிரிட்ஸ். அண்ணா எவ்வளவு ஆச்சுண்ணா? இல்ல பணம் நான் தரேன். பரவாயில்ல இருங்க. எவ்வளவுண்ணா? எவ்வளவுண்ணே? ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா. எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்குறீங்க, உங்க கையில காசு வாங்கினா என் குடும்பம் விளங்குமா? இருக்கட்டுமா. இதே மாதிரி எப்பவுமே என் பிள்ளைகளை பார்த்து படிக்க வச்சிருங்க, அது போதுமா. இது பாருங்கண்ணா, அதுதான் நாங்க சம்பளம் வாங்குறோம். உங்க வேலைக்கு நீங்க காசு வாங்கணும். அப்புறம் என்ன, நீங்க காசு வாங்கிக்கோங்க. ஐயோ கை வழங்காதீயா, குடும்பமும் வழங்காது. காசு கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. வைங்க வைங்க. இதுக்கு மேல நம்ம கம்பல் பண்ணோம், அண்ணன் நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவாரு. போயிடலாமா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நாங்க வரோம். ஒரு வாய் காப்பி தண்ணி போட்டு தரலான்னா அவ இன்னும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலமா. இருக்கட்டுண்ணே, நாங்க இன்னும் நாளைக்கு வரோம். சரிங்கம்மா, வரோண்ணே. வாங்க வரேண்ணே. வாங்கய்யா. ஏங்க வண்டியில இருங்க, போலாம் மேடம். உட்காருங்க. அது வந்து கமான் சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொன்னா நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்ப. சொல்லலனாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க தானே செய்வேன். ஆக என்னை பத்தி பெருமையா 4 வார்த்தை சொல்ல வந்தீங்க தானே? உங்க ஈகோ காரணமா அதை அப்படியே முழுங்கிட்டீங்க தானே? போதும் உன்னுடைய பெருமை பீத்தல் எல்லாம். தேங்க்ஸ் தான் சொல்ல வந்தேன், அம்புட்டுதான். ரொம்ப தேங்க்ஸ். வண்டி எடுத்தா போதும் சாமி, வீட்டுக்கு போகணும். வா. வாங்க. இது நல்ல புள்ளிக்கு அழகு. போலாமா மேடம்? அட மிஷின் பாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க வெள்ளக்காட்டா. எங்க வாய் மிஷின் வாய்னா உங்க வாய் என்ன லொட லொடன்னு ஓடுமே, ரோடு ரோலரு, அந்த வாயா? நல்ல ஜோக்கு. நாளைக்கு சிரிக்கிற. ஏட்டி, இவன் வாய உடைஞ்சு போன டேப் ரெக்கார்டு, இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.